நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எபிரேயர் 3:12 முடிய. அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவரது குரலை கேட்டும் கிளர்ச்சி செய்தவர்கள் யார்? மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து வெளியேறினவர்கள் அனைவரும் அல்லவோ? 40 ஆண்டுகள் கடவுள் சீற்றம் கொண்டது யார் மீது? பாவம் செய்தவர்கள் மீதல்லவோ? அவருடைய பிணங்கள் பாலை நிலத்தில் விழுந்து கிடந்தன அல்லவோ? நான் அளிக்கும் இலைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று யாரை பற்றி ஆணையிட்டு கூறினார்? கீழ்ப்படியாதவர்களை பற்றி என்றோ? அவர்கள் நம்பிக்கை கொண்டிராததால் தான் அதை அடைய முடியாமற் போயிற்று என்பது தெரிகிறது. சிந்தனை: நாம் செல்ல வேண்டிய பாதை நீளமானது. துயரங்கள் வரும்போது நம்பிக்கை வாழ்வை ஆர்வமுடன் தொடங்கிய யாவரும் சோர்வடைவது இயல்பு. கிறிஸ்துவின் வார்த்தைகளால் தேற்றப்பட்டு நம் கண்களால் காண இயலாதெனினும் கடவுள் வாக்களித்ததை தொடர்ந்து நம்பிக்கையுடன் எதிர்நோக்குதல் அவசியம். அவர்கள் நம்பிக்கை கொண்டிராததால் தான் இலைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையாமல் போயினர். அவ்வாறு இல்லாமல் நம் ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து செயல்படுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.